விஜய் வந்துட்டுங்க, இன்னைக்கு தேதியில அரசியல் ஆளுமை அல்ல அப்படின்றத நான் 100 விழுக்காடு நம்புறேன். ஏன்னா, தன்னோட சொந்த பிரச்சனைய கூட பேசுறதுக்கோ, ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கோ தெரியாதவர். இப்போ விஜய் அவர்கள ஒருத்தர சுத்தி இவ்வளோ பேர் அரசியல் பண்ணாங்கன்னு பார்த்தேன், பேசினேன். விஜய் அவர்கள் எதனா அரசியல் பண்ணாரா இந்த 10 நாள்ல? கப்சுப், சைலன்ஸ். இதுதான் ரொம்ப மோசமானது. உன் கருத்து நல்ல கருத்தா இருக்கட்டும், மோசமான கருத்தா இருக்கட்டும். மக்கள் அத ஏத்துக்கட்டும், மக்கள் அத நிராகரிக்கட்டும். அது வேற அரசியல். ஆனா, அத கூட சொல்ல வந்து ஒரு நெஞ்சு தைரியம் இல்லாத ஒருத்தர் பின்னாடி, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய அதாங்க திமுக மீது கோவம் இருக்குன்னா, ஆமா இருக்கு. அதிமுக மீது கோவம் இருக்குன்னா, ஆமா இருக்கு. திமுக ஊழல் கட்சி, ஆமா. அதிமுக ஊழல் கட்சி, ஆமா. காங்கிரஸ் எப்படி? அதுவும் ஊழல் கட்சி. பிஜேபி எப்படி? அது இப்போ கரண்ட்ல ரொம்ப அதிகமா ஊழல் பண்ற கட்சி. இதெல்லாம் சாய்ஸ் மோசமா இருக்குன்றதுனால, மக்கள் வந்து புதுசா யாருன்னா ஒருத்தர் வரமாட்டாங்களா? நமக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாங்களான்னு மக்கள் ஏங்குறாங்க. அது உண்மை. ஆனா, வரவரு வரும்போதே காவு வாங்கின்னு வராரு.